ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். அதனால் பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். எப்பயுமே தோலோடு சமைக்கிறது தான் நல்லது. அதனால் வந்து நான் தோலோடையே கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லெமனையும் புழிஞ்சு வச்சாச்சு. அதில் வந்து பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது மூணுமே எப்பயுமே மிக்ஸ் பண்ணிவிடுவேன். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுன்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கட் பண்ண உருளைக்கிழங்கு, அப்புறம் லெமன் பிழிஞ்சது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கிச்சனில் போய் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஏற்கனவே முட்டையும் சக்கரவள்ளி கிழங்குமே ரெண்டுமே தனித்தனியாக வேக வச்சு எடுத்து அதையும் ஒரு பிளேட்டில் ஆற வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரைஸும் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். குக்கும்பர் ஒன்று கட் பண்ணி வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா லெமன் தாளிக்கணும்ல, அதனால் லெமனும் தாளித்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வேக வச்சது எல்லாத்தையுமே கொஞ்சம் உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அதையும் எடுத்து வச்சுட்டு லெமனும் சாதத்தில் போட்டு லெமன் சாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு சப்பாத்தியும் அந்த பொட்டேட்டோ ஃப்ரையே வச்சு சாப்பிட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமா லஞ்சை ஃபுல்லாக ரெடி பண்ணி பாக்ஸில் வச்சாச்சு. நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்லேயும் பார்த்துருப்பீங்க, நான் லஞ்ச் எந்த மாதிரி வச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுதான் லஞ்ச் அவளுக்கு வச்சது. அப்புறம் எங்களுக்கு வந்து நான் வெந்தயக்களி பண்ணிட்டேன். ஒன்று ஸ்வீட்லெஸ்ஸு ஸ்வீட்லெஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு ஸ்வீட்டாக ஒன்று பண்ணேன்.